அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஃபெஸ்டிவல் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரு ரெஸ்ட் மோடில் இருப்போம். ஸோ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக எல்லா ஃபெஸ்டிவல் முடித்தோடனே எல்லாருமே ஒரு வீட்டை ரீசெட் பண்ணுவாங்க, பேக் டு நார்மல் ரொட்டீன். அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிச்சன் தான் நம்ம ஹைலி டிராஃபிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உண்மையிலே நீங்கள் வீட்டில் சமைக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிளேஸ் வேர் வி நீட் டு ரீசெட் இட் ஆக்சுவலி. ஸோ நம்ம அவ்வளோவா நீங்கள் சமைக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை யார் நல்லா சமைப்பாங்களோ, யார் கிச்சனை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய நார்மலான கிச்சன். ஸோ இது தான் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம் அலாங் வித் த டீப் க்ளீனிங். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டீப்பாக நீங்கள் அதை பார்க்கும்போது அதில் நிறையா ஆயில் ஸ்பில்லேஜஸ், க்ரீஸ் ஸ்பில்லேஜஸ், நிறைய அந்த ஆயிலோட அந்த பிசுபிசுப்பு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லா ஒரு அடுப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த க்ரீஸ் படிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணால் தான் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான வீக்குக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ரீஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா விண்டோலேருந்து எல்லாத்துலேயுமே படிஞ்சிருக்கும். ஸோ விண்டோவில் நான் மஸ்கிட்டோ நெட்டு தான் போட்டிருக்கேன். இது ஒரு வெல்க்ரோ நெட்டு தான். இது ரெண்டட் ஹவுஸுங்கிறதுனால நாங்கள் வெல்க்ரோ நெட்டு போட்டிருக்கோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான ஹேக் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை வாஷிங் மிஷின்லேயே போடலாம். நல்லா டெலிகேட் மோடில் மைல்டு டிட்டர்ஜென்ட் போட்டு நீங்கள் குயிக்காக க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸ்மூத்தாக எப்படியுமே கிழியாமல் சுத்தமாக நமக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு இந்த தடவை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னோடய வெசல்ஸ் வைக்கிற இடத்த தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். யூஸ்வலாக கிச்சனை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னா டாப் டு பாட்டம் தான். பட் இந்த பாத்திரங்களை ஓரளவுக்கு நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டோன்னா மற்ற ஏரியாவை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் இந்த பாத்திரங்கள் வச்சுருக்க ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். என்ன அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே, மாடுலர் கிச்சனாக இருந்தாலுமே நீங்கள் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பூச்சிகள் இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் சிரமம் பார்க்காம வீட்டில் எல்லாருமே லீவில் ரெஸ்ட் எடுப்பீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட உதவியோட முடிந்த அளவுக்கு சுத்தமாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பூச்சிகள்லாம் வராமல், எந்த ஒரு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் உங்களால் ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான கிச்சனை மெயின்டைன் பண்ண முடியும். நானும் அதற்கு சின்ன சின்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்பேஸ், ஒரு ஸ்மால் ஸ்பேஸை கூட ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸாக எடுத்து கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பெரிய கிச்சன் அப்படின்னா எனக்கு கிச்சனும் ஸ்மாலு, இன்னொன்று ரொம்ப மினிமல் திங்ஸ் தான் வச்சுருக்கிறதுனால குயிக்காக என்னால் க்ளீன் பண்ண முடியும். ஒரு 3 ஹவர்ஸில் கிச்சனை நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கர்டன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே ஓப்பனாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய தூசி வருது, பூச்சி வருது, பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி கிளட்டராக இருக்குது. ஸோ அதனால் காஸ்ட் எஃபெக்டிவாக நான் இந்த மாதிரி கர்டன் போட்டுக்கிட்டேன். ஸோ இது ஒரு மாடுலர் கிச்சன் லுக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு சீப்பான ஒரு பட் எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. ஸோ உங்கள் வீட்டில் நான் மாடுலர் கிச்சனாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறது நம்மளோட க்ராசரி ஐட்டம்ஸ். ஸோ க்ராசரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணி அதுலேயும் நிறையா நம்ம சமைச்ச யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் அதில் அப்படியே படிஞ்சிருக்கும். அதையும் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது தான் நிறைய கரப்பாம்பூச்சி, நிறைய இன்செக்ட்ஸு, பெஸ்ட்டு இதெல்லாம் கிச்சனில் வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற பொருட்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் ஏதாவது ஒரு பொருளை எடுப்போம். ஸோ சாப்பிட்ட கையோடு எடுக்கிற மாதிரி இருக்கும். சில சமைச்சிட்டே இருப்போம், அதோடு நம்ம எடுப்போம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா நிறையா பெஸ்ட்டு அக்யூமுலேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ ஒரு ஈஸியான ஹேக்கு நான் இதில் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா வெட் வைப்ஸை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறையா சோப் இருக்கும், ஆல்கஹால் இருக்கும். ரொம்ப குயிக்காக அதில் படிஞ்சிருக்க கரைகள் எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடும்.
இன்னொன்று இட் இஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆல்சோ. நீங்கள் வந்து அந்த உங்களோட ஐட்டமை வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஈஸி ஹேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து நீங்கள் துணியை புழிஞ்சு தொடச்சி அந்த மாதிரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு சமையல் பண்ணிகிட்ருக்கும்போது இல்லை ஒரு கிச்சனில் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கும்போது அந்த வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட்டிங் டைமை வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் எதையாவது அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஃபோன் பார்த்துட்ருப்போம், இல்லை யார்கிட்டயா ஃபோனில் பேசிகிட்ருப்போம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம கிச்சன்லேயே இருக்கும்போது நம்ம சமைக்கிறதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் ஒரு மல்டி டாஸ்கிங்காக ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் எசென்ஷியல்ஸ் க்ளீனிங் ஆக்டிவிட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் குயிக்காக வந்து ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை அக்காம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் நான் வந்து எப்பயுமே அந்த டாஸ்க்கை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஒரே நேரத்தில் தான் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா தீபாவளிக்கே நம்ம நிறையா வந்து வேலைகள்லாம் செஞ்சு டயர்டாக இருந்திருப்போம். ஸோ இதை பார்க்கும்போது இதே மாதிரி உடனே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஷெல்ஃபாக இல்லை ஒவ்வொரு போர்ஷனோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட அவங்க கூட உட்காந்து பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இந்த வேலைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வேலை பார்க்குற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக குயிக்காக நம்மளால் வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் க்ளீனிங்காக இருக்கட்டும், டீக்ளட்டரிங்காக இருக்கட்டும், யூ ஹேவ் டு இன்வால்வ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேக் அ வெரி மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருப்போம், இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே ஒவ்வொரு உலகத்தில் இருப்பாங்க. ஃபோன்லேயோ இல்லை வேறு கேட்ஜெட்ஸ்லேயோ இல்லை வேறு யார்கிட்டையாவது பேசிக்கிட்டோ. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேர்ல்டில் இருப்பாங்க. ஸோ ஒரு வீடு அப்படின்ட்டு இருந்தால் நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தா தான் அந்த வேலை வந்து சிறப்பாகவும் எந்த ஒருத்தருக்கு மட்டும் பழி இல்லாமல் நம்ம எல்லோரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணும்போது அந்த பாண்டிங் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய டைம் அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைங்களோடையோ இல்லை ஹஸ்பண்டோடையோ பேசுகிறதுக்கு நம்ம டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அட்லீஸ்ட் சம்டைம்ஸ் வந்து எனக்கு கூட வந்து நின்னாலே ஐ ஃபீல் வெரி மோட்டிவேட்டட். நம்ம கூட வந்து ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வேலை கொஞ்சம் வேகமாக நடக்கும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது கிச்சனில் வேலை செய்யும்போது என் பொண்ணையோ இல்லை எங்கள் ஹஸ்பண்டையோ கூட வந்து உட்கார சொல்லுவேன். சும்மாவாவது பேசிகிட்ருங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதுவே ஒரு பெரிய வந்து எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சமைக்கும்போது இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணுறது நல்லது. பட் நான் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோடய கிச்சன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹரிபரியில் மார்னிங் வந்து சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்புறதுனால. இன்னொன்று வந்து இது வந்து ரெண்டட் ஹவுஸில் மேலே இருக்கிறதுனால அது உடையக்கூடாதுங்கிற காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். சூன் வந்து நான் கண்ணாடிக்கு கண்டிப்பாக மாறுவேன். ஸோ அடுத்து நான் க்ளீன் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் ஸ்டவ் ஆர் எனி அப்ளையன்சஸ் சேம் டெக்னிக். நான் அதே வந்து வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு அப்ளையன்சஸ்லேயும் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்பில்லேஜ் ஆஃப் ஃபுட் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கும்போது அப்ளையன்சஸோட லைஃப் டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், நீங்களே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது. அந்த ஃபேன்லேயும் வந்து நிறைய க்ரீஸ் எல்லாம் வந்து ஒட்டியிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பீரியாடிக்கலாக க்ளீன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். இதையே நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது எல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லாக அடைச்சிரும். அடைக்கும்போது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணுறதுல நிறைய வந்து ஒரு டேஞ்சரஸ் எலிமெண்ட்டாக ஆயிரும். அதனால் எங்கெங்கே அவங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து ஸ்பேஸ் விட்ருக்காங்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து ரொம்ப பீரியாடிக்கலாக நம்ம க்ளீன் பண்ணி அந்த வென்டிலேட்டடாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸும் லைஃப் லாங்காக இருக்கும். நம்ம வந்து ஒரு சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் க்ளீன் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் டோன்ட் ஃபீல் வெரி டயர்ட் ஆர் ஓவர்வெல்ம்டு. இது வந்து ஒரு செல்ஃப் கேர் ஹேபிட்டாக நம்ம நினச்சிக்குவோம். இப்போ நம்ம வந்து டெய்லி குளிக்கிறதுக்கு ஏதாவது வந்து சோம்பேறித்தனப்படுவோமா? கண்டிப்பாக பட மாட்டோம். ஏன்னா குளித்தா தான் நம்ம சுத்தமாக இருக்க முடியும், நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களும் அப்படி தான். எவ்வளோ செலவு பண்ணி நம்ம காசு போட்டு வாங்கியிருப்போம். அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் லைஃப் லாங்காக சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா இந்த முறைகளை நம்ம கண்டிப்பாக
நம்ம பீரியாடிக்கலாக நம்ம பயன்படுத்துகிறது என்றைக்குமே நல்லது. அடுத்து நீங்கள் கெட்டில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப கூலாக இருக்கும், அதனால் நாங்கள் ரெகுலராக டெய்லியுமே கெட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கெட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒயிட் வினிகர் இதை வந்து நீங்கள் நல்லா சூடு பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டாலே போதும். எதற்காக அப்படின்னா, முக்கியமாக கிச்சனில் யூஸ் பண்ணுற நம்ம வாட்டருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ சோப்புக்கு பதிலாக நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, அடுப்பை க்ளீன் பண்ணுறது ஏகப்பட்ட க்ரீஸு, ஆயில் க்ரீஸ்லாம் அதில் தான் இருக்கும். அதுக்கு நான் காஸ்டிக் சோடா தான் யூஸ் பண்ணுறேன். காஸ்டிக் சோடாவில் சுடுதண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே நான் அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவேன். அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய க்ரீஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கரை பிசுப்பெல்லாம் ஈஸியாக வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் டு யுவர் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் நான் இப்படி டச் பண்ணி பண்ணுறதுனால வந்து எனக்கு அந்தளவுக்கு எந்த அலர்ஜியும் இது வரைக்கும் வந்ததில்லை. குயிக்காக வந்து கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அதனால் வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. பட் இஃப் யூ ஆர் அலர்ஜெட்டிக் ப்ளீஸ் யூஸ் க்ளவுஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சிங்க்கு அதிகமாக வந்து பூச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள இடம். நம்ம வந்து ஃபுட் ரெசிடியூ, பாத்திரம் விளக்குற இடம், இந்த இடமும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஹேக்கு பேக்கிங் சோடா, வினிகர், கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் சோப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து பீரியாடிக்கலாக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து நான் டெய்லி க்ளீன் பண்ணுவேன். பட் டீப் க்ளீனிங்குங்கிறது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நம்ம பாத்திரங்களை இதில் தான் போட்டு நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மறக்காமல் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இந்த பிளாக் கலர் மார்பிள் பிளாக் கலரில் போட்டுற கடப்பா கல் போடுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா வந்து இந்த உப்புக்கரைகள் தேயும் போது வெள்ளைன்னு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் வந்து இந்த சால்ட் பேப்பர் சொல்லுவாங்க, கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற பேப்பரு, அந்த பேப்பரை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டாலே போதும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற உப்பு கரைகள்லாம் ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து சால்ட் பேப்பரை வச்சு எங்கெங்கே உப்பு கரைகள் இருக்கும் அங்கெல்லாம் தேய்ச்சி எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். இதுக்காக நம்ம எந்த ஒரு ஹெவி கெமிக்கல்ஸோ இல்லை ஒரு கெமிக்கல்ஸோ நம்ம கிச்சன் இடத்துல யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் எலிமெண்ட்ஸு, ரொம்ப மைல்டு டிட்டர்ஜென்ட்டு, மைல்டு திங்ஸை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த கெமிக்கல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அது உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும், நிறைய அலர்ஜிஸை கொடுக்கும். அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற ஒவ்வொரு ஏஜென்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் எப்போயுமே முடிஞ்ச அளவுக்கு நான்லாம் பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதற்கான முயற்சிகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து கிச்சன் சிங்க்கையும் நம்ம க்ளீன் பண்ணணும். இதே டெக்னிக்கை தான் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சிங்க்கு மற்றும் அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் எல்லாத்துக்குமே நான் இந்த டெக்னிக் தான் வந்து பேக்கிங் சோடா, வினிகர், அதுக்கப்புறம் வந்து இந்த சால்ட் பேப்பர், ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா இந்த சால்ட் பேப்பரை வச்சு நான் தேய்ச்சி விட்ருவேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக பூச்சிகள்லாம் வராமல் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனோ இல்லை சிங்க்கோ நீட்டாக இருந்தால் நமக்கே வந்து சமைக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். ஸோ அதனால் அதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்மளோட ட்ரைனேஜ் ஏரியாவெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ஃபுட் ரெசிடியூலாம் அடைச்சதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல், ஸ்மெல்லு வராமல், முக்கியமாக வந்து கிச்சனில் நம்ம எந்த ட்ரைனேஜ் ஓப்பனாக இருக்கிற எந்த ஏரியாவிலையும் ஸ்மெல்லு வரக்கூடாது. அதற்கு இந்த முறைகளை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இப்போ நீங்களே பாருங்கள், கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிடுச்சு, கிச்சனுக்கு கீழேயும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா ஏரியாவும் ஓரளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி நான் செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து காலையிலே என்னோடய சமையல் வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்து பிளான் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சில ஏரியாஸ் எல்லாம் வந்து எல்லோரும் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங்கே நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் தனியாகவே இருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தேன். ஸோ சில ஏரியாஸ் பாத்திரங்கள் எடுத்து வைக்கிறது, அதை க்ளீன் பண்ணுறது, கீழே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஐ டுக் ஹெல்ப் ஃப்ரம் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அதர்வைஸ் வந்து நீங்கள் வென் யூ மெயின்டைன் அ கிளட்டர் ஃப்ரீ ஹோம், உங்கள் வீட்டையும் உங்களோட கிச்சனையும் குயிக்காக ரீசெட் பண்ணுறதோ, க்ளீன் பண்ணுறதோ இல்லை டீப் க்ளீன் பண்ணுறதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வச்சுருப்பேன்.
அப்போ எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யார்கிட்டையாவது நம்ம வந்து உதவி கேட்க மாட்டோமான்னு எப்போ பார்த்தாலும் யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் நான் இந்த கிளட்டர் ஃப்ரீ லைஃப் வந்து டீக்ளட்டர்ட் லைஃப் நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து இந்த டிபெண்டன்சி எனக்கு குறைஞ்சிருச்சு. யாரையுமே எதிர்பார்க்குறதே இல்லை. இப்போ ஒரு இடத்த க்ளீன் பண்ணணுன்னா நானே க்ளீன் பண்ணலாம், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே க்ளீன் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வி மேட் அவர் ஹவுஸ் கிளட்டர் ஃப்ரீ. எந்த ஒரு ஏரியாலையும் தேவையில்லாத பொருளே எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ இது என்னென்னா என்னோடய லைஃப்பை ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணிருச்சு. ஸோ நீங்களும் அந்த முறைகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து நம்ம வீட்டில் வந்து ஆயில் கேனிஸ்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் நான் கண்ணாடி தான் யூஸ் பண்ணுறேன். பல வருஷங்களாக நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து ப்ராப்பராக என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேனிஸ்டரில் ஏகப்பட்ட க்ரீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக எடுக்கிறதுக்கு அகைன் பேக்கிங் சோடா, வினிகர் நம்ம போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு நம்மளோட கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா சுடுதண்ணியை ஊற்றி நல்லா வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஷ்வாஷ் சோப்பு போட்டு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இதே இதில் நம்ம திருப்பி திருப்பி எண்ணெயை ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இது முன்னாடி நான் இந்த பழக்கத்தை வச்சுருந்தேன். எண்ணெய் தீர்ந்துச்சுன்னா அதிலேயே வந்து ஊற்றிடுவேன். அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரீயூஸ் பண்ணுறாங்க ஆயிலை. அந்த ரீயூஸ் பண்ணுறது எவ்வளோ பாய்சனோ நம்ம இந்த இருக்கிற ஆயிலையே க்ளீன் பண்ணாமல் ஊற்றுறதும் பாய்சன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் சிரமம் பார்க்காம வந்து எப்போ தீருதோ அதை உடனே வந்து டீப் க்ளீன் பக்காவாக க்ளீன் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆயில் ரீஃபில் பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதே ஆயிலில் தான் நம்ம வந்து சமைக்க பயன்படுத்துகிறோம். எதுக்காக நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறோம்? வீட்டில் சமைக்கிற பொருட்கள்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல உடல் நலத்தை கொடுக்கணுன்னு தான் நம்ம வந்து வி ப்ரிஃபர் ஹோம்மேட் ஃபுட். ஆனால் அந்த ஹோம்மேட் ஃபுட்டே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம வச்சுருக்க பாத்திரங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அண்ட் இட் ஹாஸ் டு பி ஃபங்க்ஷனல். அப்படின்னா தான் நமக்கும் வந்து சமைக்கிறதுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். சுத்தமாக இருந்தால் தான் நமக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் சமைக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் சிரமம் பார்க்காம வீட்டில் ஆயில் கேனிஸ்டர் இருந்துச்சுன்னா எப்போ தீருதோ அதை வந்து மறக்காமல் சுடுதண்ணியை ஊற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன முறைகள் பிடிக்குதோ நீங்கள் அதை கூட பயன்படுத்தலாம். பட் நான் யூஸ் பண்ணுற மெத்தட் காலங்காலமாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நான் ரீஃபில் பண்ணுவேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சுத்தமாக வந்து இந்த ஆயில் கேன் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா ஒரு 2 டேஸ் நல்லா காய வச்சு ஏர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிச்சனை பாருங்கள் வந்து ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் முடிந்த அளவுக்கு வந்து கிச்சனை ரீசெட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஃபெஸ்டிவல், எனி ஃபெஸ்டிவல் யூ ஹேவ் டு ரீசெட் த கிச்சன் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட ரொட்டீனை வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக கொண்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.